Legislative Assembly of Tamil Nadu election. We are expecting to complete our democratic duty in Tamil Nadu. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டேட் 22 ஏப்ரல் 2026. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 23rd, அதாவது தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்களா. நான் எதுக்கு இந்த வீடியோ எஸ்பெஷலி மேக் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தா இப்போது ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி இதெல்லாம் அமௌண்ட் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. எங்கள் ரீஜன்லலாம் இப்போது ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரமாக கொடுத்துட்ருக்குறாங்க எங்கள் ரீஜன்லலாம். அதாவது எஸ்பெஷலி மேஜர் பார்ட்டியான அந்த பார்ட்டி பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், NNPP அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கட்சி வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா, இந்த ஓட்டுக்கான காசை வாங்கிட்டு அதாவது நம்ம அந்த கட்சிக்காக தான் போட்டாகணும் அப்படின்னு வேறு டிசைட் பண்ணிடுறாங்க. அது போக அவங்க கொடுத்துட்டு போகிறவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மாலாம் போகிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு சாபம் மாதிரி விடுறாங்க. நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வாங்கிக்கிறீங்க எங்ககிட்ட, இந்த ஸ்லிப்பு நீங்கள் 4-5 ஸ்லிப்பு அதாவது வச்சுக்கிறீங்க, ஓட் ஸ்லிப் வச்சுக்கிறீங்க, நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோம் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஓட்டு மட்டும் போடலைன்னா கர்மா வில் பனிஷ் யூ அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அது ஒரு பிரச்சனையாக க்ரியேட் ஆகுது இப்போது. ஏன்னா அவங்க பணம் மாதிரி இது பண்ணுறாங்க. பணமே ஆல்ரெடி கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து கொள்ளையடிச்சு பணம் தான், தப்பே கிடையாது. நான் இந்த வீடியோ விட்டதுக்கே பின்னாடி என்ன வேணாலும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி பார்த்தா ஐ டோன்ட் ஹேவ் டு அப்போஸ் எனி பார்ட்டி ஆர் எகென்ஸ்ட் எனி பார்ட்டி. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம், ஆனால் அதுக்கே தான் போடணும் அப்படிங்கிறத கிடையாது. ஏன்னா நான் ஒரு கதை சொல்லவா, அதுக்கு முன்னாடி இந்த ட்ராப்பில் யார் விழுகிறாங்கன்னு தெரியுமா? அதாவது 50, 60, 70, 80+ பீப்புள்ஸை தான் அவங்க பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டை கொடுக்குறவங்க அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஓட் பண்ணலாம், நாங்கள்லாம் பிரிச்செல்லாம் பார்ப்போம், அதில் வந்து இதுன்னு சொல்கிறாங்க, பிரிச்செல்லாம் பார்ப்போம். அது எப்படிங்க பிரிச்செல்லாம் பார்க்க முடியும் அப்படி சொல்லி இது பண்ணுறாங்க. அதெல்லாம் சட்டப்படி குற்றம் இல்லையா? பிரிச்செல்லாம் பார்ப்போம், அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஓட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவங்கள ஓட்டு அந்த காசு வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் பிரித்து பார்ப்பாங்களோ என்னமோ, நம்ம பேரெல்லாம் தெரிஞ்சுமோ அப்படின்ட்டு அவங்களே ஓட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க நம்ம அது அப்படி சொன்ன மாதிரி காசு கொடுத்தாச்சுன்னா நம்ம ஓட் போடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஒரு சின்ன கதை சொல்லவா. அதாவது 1 ஏக்கரால் நீங்கள் தக்காளி செடி நட்டுறீங்க, அதாவது அந்த லேண்டும் உங்களுது, அதில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுது, உழைப்பும் உங்களுது, அதுலேருந்து வர தக்காளியும் உங்களுக்கு தானே சொந்தம். ஒரு ஏக்கரால் எவ்வளோ தக்காளி இருக்குது, எவ்வளோ தக்காளி செடி இருக்குதுன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு 1000 கணக்கில் இருக்கலாம் ஒரு ஏக்கரால். அப்படி ஒரு செடியில் ஒரு 10 தக்காளி ஒரு 8 to 10 பிடிக்குதுன்னா வைங்க, நைட்டு வந்து ஒரு பார்ட்டி சேர்ந்தவங்க இல்லைன்னா இப்போ ரூலிங்கில் இருக்கிறவங்க அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதாவது அப்படி போட்டால் அதாவது ஒவ்வொரு அந்த தக்காளி போட்டுருக்கிற காட்டில் அவங்க வந்து நைட்டாக ஒரு 2-3 தக்காளி ஒவ்வொரு செடியிலையும் பிடிங்கிட்டு போயிடுறாங்க. காலையில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க எல்லா தக்காளியும் இருக்குது, அதனால் அவங்க கொள்ளை அடித்தது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த தக்காளி அந்த டொமேட்டோவை போய் மார்க்கெட்டில் பணமாக மாற்றிட்டு அதே பணத்தை கொண்டு மாற்றிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ராஜா இல்லைன்னா ஒரு பவர் இல்லைன்னா ரூலரை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவை எலெக்ஷனில் வந்து அதே அமௌண்ட்டை கொண்டு வந்து எங்கே நீங்கள் உங்கள் தக்காளியை திருடி விற்று அது மூலமாக பணம் சம்பாதிச்சாங்க இல்லைங்களா, அதே பணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்டயே வந்து அதான் நீங்கள் எங்கள் தலைவருக்கு போட்டுருங்க, இந்தாங்க உங்களுக்கு சம் ஆஃப் அமௌண்ட்டு வில் கிவ் யூ அப்படின்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் போடலைன்னா உங்களுக்கு பாவம் பிடிச்சிரு அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எப்படிங்க பாவம் பிடிக்கு? அதாவது நம்ம கட்ட இருந்தது அடித்த பணம் நம்மளுக்கே கொடுக்குறாங்க, எப்படி பாவம் பிடிக்கும்? அந்த ட்ராப்பில் நிறைய பேருக்கு விழுந்துடுறாங்க, பாவம் பிடிச்சிருமே அப்படின்ட்டு. ஃபைனலி இவன் சொல்லி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமௌண்ட்டு வாங்குறது பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது நம்ம அமௌண்ட்டு தான். ஒரு காலத்தில் அமௌண்ட் வாங்குறது குற்றம் அப்படின்னாலாம் இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் தான் நிறையா பேர் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம அமௌண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கிக்கலாம், பிரச்சனையே கிடையாது.
ஏன் அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மனசாட்சிக்கு என்ன கட்சி உங்களுக்கு அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், எஜுகேஷனல் டெவலப் பண்ணணும், ஃப்யூச்சர் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லைங்களா, இந்த கட்சி வந்தால் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த கட்சிக்கு அதாவது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஓட் பண்ணிடுங்க. இதே தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி பார்த்தா அதை முதல்ல நான் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு அப்போஸ் எனி பார்ட்டி. ஸோ இது தான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். நான் கரெக்டாக பேசணுன்னா என்னன்னு தெரியல. அப்பப்போ கொஞ்சம் இப்போதான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறனால கரெக்டாக பேசலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன், ஓட்டை விற்காதீங்க, காசு வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு எதை போடணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அதாவது அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் ஓட்டை விற்றுட்டீங்கன்னு அர்த்தம். காசு வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு போட்டிங்கன்னா ஓட்டை விற்கல. அதனால் ஓட்டை பாதுகாத்துக்குங்க உங்கள் ஓட்டை. ஆனால் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கி ஏப்ரல் 22, 2026. நாளைக்கு நீங்கள் போட போகிற ஓட்டு தான் அடுத்த 5 வருஷத்துக்கான முதலீடு, அதாவது 5 வருஷத்துக்கான கவர்மெண்ட்டு. அதனால் போடுற ஓட்டை கரெக்டாக போடுங்க. ஸோ டோன்ட் சேல் யுவர் vote ஃபார் எனி பார்ட்டி. டோன்ட் vote to corruption party. vote for right party, isn't it? ஏன்னா இந்த வீடியோவை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் வாங்கிட்டு தயக்கமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் வாங்கிட்டேன், அதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை நான் சொன்னேன். அது ரொம்ப லென்த்தாக போயிருக்கு, கடுப்பேற்றுற மாதிரியும் இருந்திருக்கலாம் அந்த ஸ்பீச்சிங் ஸ்டைல்ஸ் எல்லாம். சரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இது ஓகேங்களா. ஐ வுட் லைக் டு ஆன்சர் திங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சிருக்கலாம், இந்த பையன் வந்து ஓட்டுக்கு நம்ம காசு வாங்கிட்டோம், அதனால் அந்த கட்சிக்கு தான் போடணும் அப்படிங்கிறத வந்து இந்த பையன் வேண்டாங்கிறா அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த கட்சி பர்டிகுலர் கட்சி வந்து நம்மளுக்கு அமௌண்ட் தந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொன்ன ஸ்கீம்ஸு, டெவலப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த முன்னேற்றங்கள் அது மாதிரியெல்லாம் நல்லா இருக்குது, ஃப்யூச்சரில் நல்லா செய்வாங்க அப்படின்னா யூ கேன் vote ஃபார் தட் பார்ட்டி. அதாவது காசு வாங்கிட்டால் இதே கட்சிக்கு மட்டும்தான் பைண்டிங் அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது. அதை மட்டும்தான் எய்மாக வச்சு இந்த வீடியோவை நான் எடுத்தேன். அதாவது காசு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஓட்டு வந்து பர்டிகுலர், அதாவது அந்த கட்சிக்கு மட்டும்தான் பைண்டிங், நம்ம அந்த கட்சிக்கு மட்டும்தான் பைண்டிங், நம்ம ஓட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற தாட்டை விட்டு வெளியே வாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா நாளைக்கு எலெக்ஷன், அது அப்படி ஸ்லிப்பெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போய்க்குங்க. ஏதாவது ஸ்லிப்பை மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அது கூட ஏதாவது அதில் சொல்லியிருப்பாங்களே, ஏதாவது அந்த டாக்குமெண்ட்ஸு, அந்த ப்ரூஃப் ஏதாவது வேணும் அப்படின்ட்டு, அதையும் கூட சேர்த்து கொண்டு போய்க்குங்க. அங்கே போய் ரொம்ப லாங்காக போய் அதுக்கப்புறம் திரும்பி வர அந்த மாதிரி டென்ஷனெல்லாம் க்ரியேட் ஆகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஓகே, பாய்.